ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்த முதல் நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் இந்த போதுமன்கிலி ராஜேஸ்வரி மூணு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் அப்படியே விஜய் வந்து நம்ம மல்லியை வந்து புரிஞ்சிக்காத வந்து அவங்க மேலே வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாருங்க. நம்முடைய வெண்பா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மேலே வந்து பாசத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து எப்படியாவது வந்து நீ இவங்க பண்ணுற சதியெல்லாம் வந்து முறியடித்து விஜய் கூட வந்து மல்லியை சேர்த்து வச்சிடணுன்ட்டு ரொம்பவுமே வந்து பாடுபடுறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, டாடா வந்து மல்லியம்மா வந்ததுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு டாடா மல்லியம்மா வந்து சாப்பிடாத இருக்காங்க. வாங்க டாடா, நீங்கள் வந்து பேசுனீங்களேன்னா நீங்கள் சொன்னீங்களேன்னா கண்டிப்பாக வந்து மல்லியம்மா வந்து சாப்பிடுவாங்க. மல்லியம்மா சாப்பிட்லன்னா நானும் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அடம் பிடிக்கிறாங்க நம்ம வெண்பா குட்டி. ஏன் வெண்பா இப்படி பண்ணுற? அவள் சாப்பிட்டா என்ன சாப்பிட கட்டினா நீ வந்து சாப்பிடு, நீ சாப்பிட்லன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நம்ம விஜய். அதே தான் டாடா நான் சொல்கிறேன், மல்லியம்மா சாப்பிட்டா நான் வந்து சாப்பிடுவேன், இல்லைனா வந்து எனக்கு வந்து சாப்பாடு ஒன்றுமானா நீங்கள் வந்து ஆஃபீஸ் கிளம்போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. உடனே பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மல்லிகையில் வந்து வந்ததுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோமே, இப்போ போயிட்டு வெண்பா கோட்ஸரம் போயிட்டு நம்ம வந்து பேசணுமானா நம்மளை வந்து என்ன நினைப்போம்? நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம், வெண்பா வந்து என்னுடைய குழந்தை, அவளை வந்து பார்த்துக்க எனக்கு தெரியணும் அந்த மாதிரி சொல்லிட்டோமே. இப்போ போயிட்டு இப்படி தான் வந்து வெண்பா வந்து சாப்பிட மாட்டா, நீ வந்து சாப்பிடு அப்படின்றது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து தயங்கி நம்மளுடைய வெண்பா குட்டி வந்து இழுத்துட்டு போயிட்டு நம்ம மல்லி அனுப்பிட்டு பேச வைக்க போகிறாங்க. நம்முடைய விஜய் சார் பார்த்திங்கன்னா மல்லி நீ வந்து சாப்பிடு, அதே மாதிரி வந்து வெண்பாவுக்கு வந்து சாப்பாடு வச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்பா நீ மட்டும் சாப்பிடு, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், உங்கள் டாடாவும் வந்து சாப்பிட சொல்லு, சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போக சொல்லு, நீங்கள் வந்து சாப்பிடு, நான் வந்து உங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய வெண்பாவோட ஆசையை வந்து நம்முடைய விஜய் சார் வந்து நிறைவேற்றுவாரா அப்படின்றதாங்க வந்து எதிர்பார்ப்போட வந்து இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா யாருமே வந்து எதிர்பார்க்காத டைமில் வந்து நம்முடைய விஜய் சார் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியோட வந்து ஒன்றா சேர்ந்து வந்து அமர்ந்து வந்து சாப்பிட போகிறாங்க. இதை பார்த்த இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இந்த கிழவி எல்லாருமே பார்த்திங்கன்னா வயிற்றெரிச்சல் பிடிச்சி வயிறு கமகமான்னு வந்து எரிஞ்சு இது ஃபயர் சர்வீஸை வந்து வர சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வயிறு எரிய போகுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா என்ன ராஜேஸ்வரி இவங்க வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல அந்த விஜய்க்கு. நம்ம வந்து இதெல்லாம் வந்து நடக்காது, எப்படியோ அந்த மல்லியை வந்து அடித்து தொடச்சி விட்றலான்னு பார்த்தா போகிற போக்க பார்த்தா வந்து இங்கேயே வந்து டேரா போட்டுருவா போல இருக்குது, அவ்வளோதானே நம்ம கதை அப்படின்ற மாதிரி வந்து புலம்ப போகிறாங்க. வேறு ஒரு எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.